Hello students, next chapter 15 exercise 15.1 ல 21th sum பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் இருந்து 20th sum வரைக்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம 21th sum பார்க்கலாம். A lot consists of 144 ball pens of which 20 are defective and others are good. ஸோ ஒரு லாட்டில் 144 பால் பென்ஸ் இருக்குது. அதில் 20 பென்ஸ் வந்து டிஃபெக்டிவ் பால் பென்ஸ். ரிமைனிங் பால் பென்ஸ் வந்து நல்லா எழுதுகிற பால் பென்ஸு. ஸோ நியூரி வில் பை எ பென் இஃப் இட் இஸ் குட் பட் வில் நாட் பை இஃப் இட் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ நியூரிங்கிற ஒரு பொண்ணு பென் வந்து குட் கண்டிஷனில் இருந்தால் வாங்குவாங்க, பட் டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ த ஷாப்கீப்பர் draws one pen at random and gives it to her. What is the probability that she will buy it? Second subdivision, she will not buy it. ஸோ நியூரிங்கிற பொண்ணு எப்போ பால் பென்னை வந்து வாங்குவாங்கன்னா, பென்னு வந்துட்டு குட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா பால் பென்னை வாங்குவாங்க, பென்னு வந்து டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா பால் பென்னை வாங்க மாட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். A lot consists of 144 ball pens-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு total number of pens is equal to n of s is equal to 144, of which 20 are defective. So total number of defective pens, total number of defective pens is equal to, defective நால n of d ன்னு போட்டுக்கலாம். So n of d is equal to 20 and the others are good. அப்போ ரிமைனிங் பென்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குட் பென்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஜின்னு வச்சுக்கலாம். அதை குட் பென்ஸ்னால என் ஆஃப் ஜின்னு வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 144லேருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் கிடச்சிரும். ஸோ 144 மைனஸ் 20 வந்து 124. ஸோ 124 தான் நம்பர் ஆஃப் குட் பென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஷீ வில் பை இட். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி பை தி பென். ஸோ பென்னை வந்துட்டு எப்போ நியூரிங்கிற பொண்ணு வாங்குவாங்கன்னா குட் பென்ஸை மட்டும்தான் வாங்குவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் குட் பென்ஸ் வந்து 124 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்போ ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குட் பென்ஸ். ஏன்னா குட் பென்னாக இருந்தால் தான் நம்ம நியூரி வாங்குவாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி பை தி பென் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால number of favorable outcomes is equal to number of good pen. Okay, so therefore probability of Newry by the pen is equal to number of favorable outcomes. Number of favorable outcomes is equal to number of good pen. So n of g divided by total number of outcomes. Total number of outcomes வந்து n of s. Okay, so n of gங்கிறது number of good pens, அது வந்து 124 divided by n of sங்கிறது total number of pens, அது 144. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2 6 are 12, அப்புறம் 2 2s are 4, 2 7s are 14, அப்புறம் 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2, 2 3s are 6, அப்புறம் 2 6 are 12. இப்போ 31 divided by 36. இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி பை தி பென். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ வில் நாட் பை இட். ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி நாட் பையிங் தி பென், அது நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். இதை ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். 31 டிவைட் பை 36ன்னு. ஷீ வில் நாட் பை இட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார்னு வச்சுக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா,
ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி நாட் பையிங் தி பென். ஸோ நியூரி வந்து எப்போ பென் வாங்காமல் இருப்பாங்க அப்படின்னா டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா பென்னை வாங்காமல் இருப்பாங்க. ஓகேயா? அப்போ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென்ஸ் வந்துட்டு எவ்வளோ? நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பென்ஸ் வந்து 20, டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 144. ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூரி நாட் பையிங் தி பென். Probability of Nuri not buying the pen is equal to number of defective pens divided by total number of pens. So defective pens பார்த்தீங்கன்னா 20 divided by 144 is equal to 2 10s are 20, 2 7s are 14, அப்புறம் 2 2s are 4, 2 5s are 10, 2 3s are 6, remaining 1 2 6 are 12. இப்போ 5 divided by 36. இதுதான் probability of Nuri not buying the pen. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 23rd சம் பார்க்கலாம். தேங்க்யூ.